بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இந்த சொற்பொழிவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் இன்றைய தினமும் அவனுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிய வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்துக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து 2 நாட்களாக மறைவு ஞானம் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது, மறைவானவற்றை அறிகின்ற அந்த ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை, அப்படி ஒரு மலக்குக்கோ அல்லது ஒரு நபிக்கோ அல்லது ஒரு நல்ல மனிதருக்கோ இருக்கிறது என்று ஒரு மனிதர் நம்புவாராக இருந்தால் அவர் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பறித்தடித்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கொடுத்த ஷிர்க் என்ற அநியாயத்தை செய்தவராவார் என்ற அடிப்படையில் மறைவான அறிவு மலக்குமார்களுக்கு இல்லை, நபிமார்களுக்கும் இல்லை,
குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இல்லை, ஜின்களுக்கும் இல்லை என்ற செய்திகளை குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு நாங்கள் படித்தோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே தோரணையில் நல்லவர்களுக்கும் மறைவானவற்றை அறியலாம் என்கிற ஒரு சிந்தனை பெரும்பான்மை இஸ்லாமிய உறவுகளிடத்தில் பரவலாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அவுலியாக்கள் என்று சொல்லி, நாதாக்கள் என்று சொல்லி, சுஹதாக்கள் என்று சொல்லி, ஷேகுமார்கள் என்று சொல்லி தாங்கள் நினைத்த மனிதர்களுக்கெல்லாம் மறைவானவற்றை அறிகின்ற ஆற்றல் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் மரணித்து விட்டால் கூட உலகத்தில் நடக்கின்ற அசைவுகளை அறிகிறார்கள், உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அறிகிறார்கள் என்கிற சிந்தனை பரவலாக முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நல்லவர்கள் என்று குர்ஆன் சொன்ன மனிதர்களுக்கு மறைவான அறிவு இருந்திருக்கிறதா, மறைவானவற்றை அறிகின்ற ஆற்றல் இருந்திருக்கிறதா என்று குர்ஆனிலிருந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அல் குர்ஆனிலே மிக முக்கியமாக 2 இடத்திலே அல்லாஹ் மிக முக்கியமான 2 நிகழ்வுகளை சொல்லி காட்டுகின்றான். அந்த 2 நிகழ்வுகளை நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுக்கு அழகாகவும் தெளிவாகவும் விளங்கும். எந்த பெரிய நல்ல மனிதராக இருந்தாலும் அவருக்கு பக்கத்தில் என்ன மாற்றம் நடக்கிறது என்பதை அவருக்கு அறிய முடியாது என்ற அடிப்படை. சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 259வது வசனம். 2வது அத்தியாயம் 259வது வசனம் ஒரு நல்ல மனிதரை பற்றி அந்த வசனம் சொல்கிறது. எப்படி? அல்லாஹ் சொல்லுகின்றான், அவுகல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா. ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? ஒரு பாலடைந்த ஒரு கிராமத்துக்கு பக்கத்திலே செல்லுகின்றார். அந்த கிராமம் அழிக்கப்பட்டு அப்படியே தலைகீழாக போயிருக்கிறது. அந்த ஊருடைய அடையாளமே இல்லாமல் போயிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்திலே நடந்து செல்கிறார். இந்த மனிதர் என்ன செய்கிறார்? இந்த அழிக்கப்பட்ட இந்த கட்டிடங்கள், அந்த காய்ந்து போயிருக்கிற மரங்கள், செத்து போயிருக்கிற இன்ன பிற செயல்களை எல்லாம், பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்டு, இந்த படைப்பினங்களை யாருதான் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவார், இந்த கிராமத்தை யார்தான் மீண்டும் புதுப்பித்து எடுப்பார் என்று அந்த மனிதர் சிந்திக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா. இவைகளெல்லாம் அழிந்து போன பிறகு இந்த கிராமத்தை அல்லாஹ்வுக்கு எப்படித்தான் உயிர்ப்பிக்க முடியும் என்று அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கிராமம் ஒரு ஊருக்கு போகிறார். இப்பொழுது சில நேரம் யுத்தகலங்கள் நடந்த அந்த ஊர் எப்படி இருக்கும்? எல்லாம் ஆங்காங்கே அப்படி என்ன செஞ்சிருக்கும்? மனிதர்களுடைய உடம்புகள் எல்லாம் அப்படி அப்படி விழுந்த மாதிரியும், கட்டிடங்கள் எல்லாம் உடைந்து போன மாதிரியும், மரங்கள் எல்லாம் உடைந்தும் அழிந்தும் நாசமாயும் போயிருக்கிற காட்சிகள் இருக்கும் அல்லவா? இந்த காட்சியை பார்த்து கொண்டுதான் மனிதர் யோசிக்கிறார், அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா. இவைகள் எல்லாம் அழிந்து போன பிறகு அல்லாஹ் எப்படி இவைகளை உயிர்ப்பிப்பான்? இப்படி ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை அந்த மனிதருக்கு வருகிறது. உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஃபஅமாத்தஹுல்லாஹு மியத ஆமின். 100 வருடம் அதே இடத்தில் அந்த மனிதரை அல்லாஹ் தூங்க வைத்து விடுகிறான். அமாத்தஹுல்லாஹ்னா மௌத்தாக்குறான்டா அர்த்தம். உங்களுக்கு தெரியும், தூக்கத்துக்கும் மௌத் என்று சொல்லப்படும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே 2 இடங்களில் உயிர் கைப்பற்றப்படுவதாக சொல்லுகின்றான். ஒன்று மனிதன் தூங்கக்கூடிய நேரம், இன்னொன்று மனிதன் மௌத்தாகக்கூடிய நேரம். நம்ம எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு துஆ ஓதுவோம். என்ன துஆ அது? பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தா ஃபஹ்ஃபதா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். இந்த துஆவுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி, என்னை படைத்த ரப்புடைய பெயரை கொண்டு என்னுடைய விலாவை நான் படுக்கையில வைக்கின்றேன். வபிக அர்ஃபஹு, அவனை கொண்டே நான் உயர்த்துகின்றேன். இந்த சொல்லி போட்டு அவர் அல்லாஹ்ட்ட என்ன முறைப்பாடு செய்றான் தூங்குற மனிதன்? யா அல்லாஹ், நீ என்னை கைப்பற்றி கொண்டால், அல்லாஹ் ஒவ்வொரு தூங்கக்கூடிய மனிதன் உயிரையும் அப்படி எடுத்துக்கொள்வான். இந்த மனிதன் என்ன சொல்கிறான் என்றால், நான் தூங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய உயிரை கைப்பற்றி கொண்டு அதை நீ அப்படியே கைப்பற்றி கொண்டால், திருப்பி அந்த உயிரை தரவில்லை என்றால் நீ ஏண்ட அந்த உயிருக்கு ரஹ்மத்து செஞ்சிரு. அதே நேரம் நீ கைப்பற்றி அந்த உயிரை திருப்பி எனக்கு தந்து விட்டால், இந்த உலகத்துக்கு நீ அனுப்பிவிட்டால்,
நல்லவர்களை பாதுகாப்பது போன்ற என்னை பாதுகாருன்னு அந்த துஆட அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ் இந்த துஆவிலும் என்ன சொல்லி காட்டுகிறார்கள்? மனிதனுடைய உயிர் தூங்கக்கூடிய நேரத்தில் கைப்பற்றப்படுகிறது. அல்லாஹ் யாருக்கெல்லாம் காலையில எழும்ப வேண்டும் என்று நாடி வைத்திருக்கிறானோ அவனுக்கு உயிரை கொடுப்பான். யாருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறானோ அவர்களுடைய உயிரை கொடுப்பது, திருப்பி கொடுப்பது கிடையாது. இப்ப இந்த மனிதன் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சந்தேகம் வந்தது தானே. 100 வருடம் அதே இடத்தில் அந்த மனிதனை என்ன செய்கிறான்? அல்லாஹ் மௌத்தாக்கி விடுகின்றான், தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் ஆக்கி விடுகிறான். சும்மா பஹதஹு, 100 வருஷத்துக்கு பின்னால அந்த மனிதனை அல்லாஹ் திருப்பி எழுப்புகின்றான். இது படைத்தரப்புக்கு முடியுமா? முடியாதா? முடியும்னு நம்பினாதான் நம்ம முஃமின், முடியாதுன்னு நம்பினா நம்ம முஃமின் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல. எனவே அந்த மனிதனை அதே இடத்தில் 100 வருடம் அதே இடத்தில் உறங்கச் செய்து திருப்பி அல்லாஹ் 100 வருஷத்துக்கு பின்னால் எழுப்பி கால கம் லபிஸ்த, அந்த மனிதனை பார்த்து நீ எவ்வளவு காலம் இந்த இடத்துல தூங்கினாய்? அன்பாண்டவர்களே, அல்லாஹ் எப்படி ஒரு அந்த வழிகேடுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எவ்வளவு ஆழமாக சொல்லி தருகிறான் பாருங்கள். அந்த மனிதனுக்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி கம் லபிஸ்த, நீ எவ்வளவு காலம் இந்த இடத்துல இருந்தாய்? அவர் என்ன தெரியுமா சொல்வார்? தூங்கி எழுப்பின மனுஷன் என்ன சொல்வான்? கொஞ்சம் நீண்ட நேரம் தூக்கம் போயிடுது, என்ன சொல்லுவான் மனுஷன்? கால லபிஸ்து யௌமன் ஔ பஅத யௌம், நான் ஒரு நாள் தூங்கி இருப்பேன் அல்லது ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன். அந்த மனுஷன் எழுப்பிக்கிட்டு சொல்றான். அன்பார்ந்தவர்களே, அந்த நல்ல மனிதருக்கு தனக்குள் என்ன மாற்றம் நடந்தது என்ற அறிவே இல்லை. தான் இது மௌத்தா போன மனுஷன் அல்ல, கபருளுக்கு போட்டு புதைக்கப்பட்ட மனிதர் அல்ல, பூமிக்கு மேலால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? 100 வருட காலம் படுக்க வைக்கிறான். அப்படித்தானே? இந்த மனுஷனுக்கு தெரியாது நான் எவ்வளவு காலம் தூங்கினேன். அப்ப பாருங்க எப்படி அடுத்தவனை பத்தி அறிகிறது, எப்படி தன்னை கபருக்கிட்ட வந்துகிட்டு துவா கேட்கிறவனை பத்தி விளங்குறது. சிந்தித்து பாருங்கள். தான் எவ்வளவு காலம் படுத்தேன் யாருக்கு தெரியாது, பூமிக்கு மேலால் உறங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதருக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? காலபல் லபிஸ்தமியத ஆமீன், நீ சாதாரணமா என்ன செய்யல, ஒரு நாள் அரை நாள் தூங்கல்ல, நீ 100 வருடம் இந்த இடத்தில் இருந்திருக்கிறாய். இதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்னா, உன்னுடைய உணவு, நீ கொண்டு வந்த உணவு இருக்கிறது, நீ கொண்டு வந்த பானம் இருக்கிறது, அதை கொஞ்சம் பார், அதில் எதுவும் கெட்டு போகவில்லை. நாரி போறதுன்னு சொல்லுவோம் தானே, உணவோ பானமோ எதுவும் கெட்டு போகவில்லை. இப்ப உடனே மனுஷனுக்கு என்ன சந்தேகம் வரும்? இன்னும் சந்தேகம் வரும், நான் ஒரு 2 அவர் தான் தூங்கி இருப்பேன் சந்தேகம் வரும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? உணவை பார்த்தாயா, அடுத்த பக்கம் திரும்பி உன்னுடைய ஒட்டகத்தை பார், வந்துரிலா ஹைமாரிக்க, உன்னுடைய கழுதையை பார், வலி நஜ்அலக ஆயத்தன் லின்னாஸ், உன்னை முழு மனித சமூகத்துக்கும் அத்தாட்சியாக வைப்போம். இந்த நிகழ்வை அல்லாஹ் இன்று வரைக்கும் மனுஷனுக்கு பாடமா வச்சிருக்கிறானா இல்லையா? எப்படி அந்த ஒட்டகம் இருந்தது? வந்துரிலல் இதாமி, அந்த ஒட்டகம் செத்து அழிஞ்சி உக்கி போயிருக்குது, எலும்புகள் எல்லாம் தெரிச்சு போயிருக்குது. வந்துரிலல் இதாமி கைஃபனுன் ஷிதுஹா, இந்த அழிந்து போன இந்த ஒட்டகத்தை நம்ம எப்படி உயிர்ப்பிக்கிறோம் என்று பார். அல்லாஹ் கண் முன்னால் என்ன செய்கிறான்? எலும்புகளை எல்லாம் அப்படியே எடுத்து சும்மா நக்சுஹா லஹ்மா, பிறகு அந்த எலும்புக்கு மேல இறைச்சியை கொண்டு வந்து சேர்த்து எப்படி இந்த கழுதையை உயிர்ப்பித்து காட்டுகிறோம் என்று பார். அப்படி ஒரு பாடம் அந்த மனிதருக்கு அல்லாஹ் நடத்தி காட்டினான். அன்பாண்டவர்களே, இது குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவிலே 2வது அத்தியாயத்தின் 259வது வசனம். இந்த காட்சியை பார்த்தவுடனே என்ன தெரியுமா சொன்னார்? ஃபலம்மா தபய்யன லஹு, அவருக்கு இதெல்லாம் பார்த்து தெளிவு கிடைத்த பிறகு சொன்னார், அலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த இடத்துக்கு வரும்பொழுது என்ன சந்தேகம் வந்தது? இந்த ஊரை, இந்த கட்டிடங்களை, இந்த மனிதர்களை எப்படி இந்த அல்லாஹ் உயிர்ப்பிக்க போறான்னு வந்தது. அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி எடுத்து காட்டி ஒட்டகத்தை அழிச்சு எலும்ப கூட என்ன செய்து அப்படியே தூளா ஆக்கி அல்லாஹ் கண் முன்னாலே எலும்பை உயிர்ப்பித்து அதற்கு சதையை கொடுத்து அதற்கு அப்படி என்ன உயிரை கொடுத்து கண் முன்னால் எடுத்து காட்டினான். இது தனி ஒரு சப்ஜெக்ட், அது வேற. இந்த இடத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய பகுதி என்ன? அந்த மனிதனுக்கு தான் எவ்வளவு காலம் தூங்கினேன் என்பது தெரியாது. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய பேர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. வேற நபிமார்களோட பேர் குறிப்பிட்டு சொல்லப்படல. ஆனால் அல்லாஹ் தூதர்கள் நல்ல மனிதர்கள் ஒரு சில நிகழ்வுகளை சொல்றான்.
அது நபியா நல்ல மனிதரா? நபின்னு வரல, நல்ல மனிதர்னு சொல்லிட்டு போயிருவோம். ஏண்டா நேரடியா அல்லாஹ் அந்த மனிதரோடு பேசியது விளங்குகிறது. வஹி இருக்கலாம், ஆனால் பேர் குறிப்பிடப்பட்ட நபி அல்ல. அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல மனிதருக்கு எவ்வளவு காலம் படுத்தேன் என்பது தெரியாது. தன்னுடைய ஒட்டகம் அழிந்து போனது அல்லாஹ் தான் சொல்றான், ஒட்டகத்தை பார். ஏன்னா தூங்கி எழும்பினொன்ன தூக்கத்தை தான் மனுஷன் பெருசா பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த அளவுக்கு பூமிக்கு மேலால இருக்கிற மனுஷனுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாவிட்டால் ஊருக்கு என்ன நடக்குது தெரியுமா? பகதாதில் கபருக்குள் இருக்கின்ற அந்த நல்ல மனிதருக்கு இந்தியாவில் என்ன நடக்குது தெரியுமா? நாகூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த மனிதருக்கு இந்த அதிராம்பட்டினத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை சரியாக படித்தால் இதற்கு ஆழமான விளக்கம் கிடைத்துவிடும். அடுத்த நிகழ்வை பாருங்கள். நல்ல மனிதர்களின் கூட்டம். சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃப் 15வது அத்தியாயத்தின் 11வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 19வது வசனம் வரைக்கும் படியுங்கள். சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம். ஆமா, 18வது அத்தியாயம். கஹ்ஃப் வாசிகளுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லுகின்றான். கஹ்ஃப் வாசிகள் என்றால் ஒரு சில இளைஞர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், அந்த பூமியிலே மூமீன்களாக வாழ முடியவில்லை, விரோதிகளுடைய தொல்லை. உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஊரை விட்டு அப்படியே நகர்ந்து வருகிறார்கள், ஊருக்கு வெளியே வந்து விடுகிறார்கள். வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நேர்வழியை தந்துவிடு, ரஹ்மத்தை தந்துவிடு அப்படின்னு துஆ செஞ்சு போட்டு ஒரு குகைக்கு போறாங்க. அவங்க போற வழியில் ஒரு குகை ஒன்று இருக்குது, அந்த குகையுள்ளுக்கு போறாங்க. ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன அததா. அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அந்த குகைக்குள் போனவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அப்படியே தூக்கத்தை கொடுத்து விடுகிறான். பல வருடங்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்து விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த கஹ்ஃப் வாசிகள் நல்ல மனிதர்களா இல்லையா? அதனாலதான் எங்களுக்கு படிப்பினைக்கு வரலாறு சொல்லி காட்டுறான். அந்த நல்ல மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தூங்கிவிட்டு அவர்கள் எழும்புகிறார்கள். தூங்கியவர்கள் எழும்பி எந்த அளவுக்கு பாருங்க, அவங்களுக்கு சரியான பசி. உடனே என்ன செய்யறாங்க? அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட பிடிச்சி சல்லியை கொடுக்குறாங்க. தன் கையில இருந்த காசை கொடுக்குறாங்க. நீங்க போங்க ஊருக்கு போய் நீங்க இன்னாருதான் அடையாளப்படுத்தி கொள்ளாம, ஏன்னா தெரிஞ்சா பிடிச்சிருவாங்க தானே. இவர் ஊரை விட்டு போனவர் தெரிஞ்சா பிடிச்சி அரசண்ட கொடுத்து ஜெயில போட்டு கொடுமைப்படுத்துவாங்க. அதுக்கு சொல்லி அனுப்பினாங்க. நீங்க இன்னாருன்னு காட்டி கொள்ளாமல் என்ன செய்யுங்கள், யாருக்குமே தெரியாம போய் சாமனை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பினாங்க. அன்பார்ந்தவர்களை, அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக பஅத்னாஹும் லியதஸாலு பைனஹும். அவர்களை நாங்கள் எழுப்பினோம் எதற்காக தெரியுமா? அவர்களுக்கு இடையில் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வதற்காக. கால காயிலும் மின்ஹும் கம் லபிஸ்தும். அவங்களுக்கு இடையில கேட்கிறாங்க, மிச்ச நேரம் தூங்கின மாதிரி இருக்குது, எவ்வளவு காலம் தூங்கினீங்க அப்படின்னு கேட்டுக்கொள்றாங்க. அப்ப சொல்றாங்க, காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம். நாங்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு பகுதி தூங்கி இருக்கலாம். அதுக்கு போற ஒருத்தர் சொல்றாரு, கால ரப்புக்கும் அலமு பிமா லபிஸ்தும். அல்லாஹ்க்கு தான் தெரியும் நீங்க எவ்வளவு காலம் தூங்கினீங்க அப்படின்னு சொல்லி போட்டு, ஃபபஅது அஹதகும் பிவர்கிக்கும் ஹாதிஹி இலல் மதீனா. இந்த காசு பணத்தை ஒருத்தர்ட்ட கொடுத்து பஜாருக்கு அனுப்பி வைங்க. மைன் பஜார் இருக்கு தானே, அதுக்கு அனுப்பி வைங்க. அவர் என்ன செய்யட்டும்? ஃபல்யந்துர் அய்யுஹா அஸ்கா தஆமன் ஃபல்யஅதிகும் பிரிஸ்கின் மின்ஹு. என்ன சொல்றாங்க? அவர் அங்க போய் நல்ல உணவு வகையை பார்த்து எங்களுக்கு பொருத்தமான உணவை எடுத்து கொண்டு வரட்டும். என்ன அறிவுரை பண்ணாங்க தெரியுமா? வல்யதலத்தஃப். நீங்க போகும் பொழுது மிச்சம் கவனமா, மென்மையா, சாஃப்டா நடந்து கொள்ளணும். வலா யுஷ்இரன் பிக்கும் அஹதா. உங்களை யாரும் அடையாளம் கண்டுகொள்ள கூடாது. அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? மென்மையா, சாஃப்டா, யாருக்கும் தெரியாம போயிட்டு வரணும். போனா என்ன நடக்குது? போய் பொருட்களை வாங்குவதற்கு பணத்தை கொடுத்தால் அங்கேதான் விஷயம் விளங்குறது. அவங்க தூங்கி இருக்கிறாங்க. எவ்வளோ? 300 லட்சம் வருடத்துக்கு அதிகமான நாள் தூங்கி இருக்கிறாங்கன்றது. ஏன்? இவர்கள் கொண்டு போய் சல்லியை கொடுக்கும் பொழுது, பணத்தை கொடுக்கும் பொழுது, அது எப்பயோ எக்ஸ்பயர்ட் ஆவின பணம். இப்பதான் இவங்களுக்கு விளங்குதட இவ்வளவு காலம் நாங்க தூங்கி இருக்கிறோமா அப்படின்னு அவரை பிடிச்சு கொண்டு, அன்றைக்கு இருந்த அரசன், அவங்க போகும்பொழுது இருந்த அரசன் இருக்கல்ல, அன்றைக்கு இருக்கிற அரசன் அவரை பிடிச்சிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டு, இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லி வந்தா குகையை பார்க்கிறாங்க. குகையில் அந்த வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இது தனி, அந்த வரலாறை நீங்க தனிய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் படிங்க. ஏண்டா ஒவ்வொரு வாலிபர்களும் கஹ்ஃப் வரலாற்றை படித்துத்தான் ஆக வேண்டும். அந்த வரலாறுகளை படிக்காததனாலதான் வாலிபர்கள் ஈமான் இல்லாமல்
இஸ்லாம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தலைப்புக்கு இல்லாவிட்டாலும் ஒரு சில விடயங்களை சொல்லியாக வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு அந்த மன்னரால அந்த நாட்டில் வாழ முடியல, ஈமான பாதுகாக்க முடியல, இஸ்லாத்தை பாதுகாக்க முடியல. நம்ம நாட்டிலும் அது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதற்காக நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? நம்ம இஸ்லாத்தை அப்படியே விட்டு கொடுக்கிறோம், நம்ம அப்படியே ஈமான இழந்துடுறோம். நடக்குதா இல்லையா? இந்தியாவில் எந்த அளவு உறுதியா இருக்கிறாங்களோ தெரியாது. இலங்கையில சமகாலத்தில் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு முஸ்லிம்கள் எடுத்த தீர்வு என்ன தெரியுமா? ஈமானையும் இஸ்லாத்தையும் விட்டு கொடுப்பது. சமீபத்தில் நீங்க சில நேரம் பார்த்திருக்கலாம், தென் மாகாணத்தில் மாத்தரை என்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது. அந்த மாத்தரை மிகப்பெரிய ஒரு பஜார். அதுல ஒரு முஸ்லிம்கள்ட்ட பெரிய ஒரு பள்ளி ஒன்று இருக்குது. இப்ப 2 நாளைக்கு முன்னால நம்ம இங்க வந்த பின்னால அவர்கள் மாற்று மதத்தவர்களுடைய ஒரு விழா அந்த டவுன்ல நடக்குது. அதற்காக என்ன செய்யறாங்க? முழு பள்ளியையும் மாற்று மதத்தவர்களுடைய மதக்கொடியினால என்ன செய்யறாங்க? ஜோடிக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். பிரச்சனை என்று வந்துவிட்டால், முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் பிரச்சனை என்று வந்துவிட்டால், ஈமானையும் இஸ்லாத்தையும் விட்டுக் கொடுப்பதுதான் தீர்வு. இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையில் பாடம் இருக்கிறது. நாட்டை விட்டு ஊரை விட்டு போனார்கள். எதற்கெல்லாம் இந்த வரலாறை சொல்கிறான்? இதை படிக்காத சமூகம், ஈமானை இழக்கின்ற சமூகம். அது நிறைய சொல்லணும். அதை நாங்கள் சும்மா தொட்டு காட்டினேன். எனவே வாலிபர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? கௌஃபாசிகளுடைய வரலாறை படிக்க வேண்டும். எங்களுக்குள்ள பாடம் என்ன? அந்த நல்ல வாலிபர்கள், அல்லாஹ் நல்ல மனிதர்கள் என்று எங்களுக்கு படிப்பினையாக சொல்லுகின்ற அந்த நல்ல மனிதர்கள் ஒரு இடத்துல தூங்குறாங்க. நாங்க எவ்வளவு காலம் தூங்கினோம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்படியானால் உலகத்தில் நடக்கிற மாற்றத்தை அவர்களுக்கு அறிய முடியுமா? எந்த அளவுக்குண்டா பாருங்க. நம்ம மிச்சம் தூரம் அவங்க போகல, அவர்களுக்குரிய மெயின் பஜாரா அதுதான் இருக்குது. அந்த அளவு தூரம் தான் போயிருக்கிறாங்க. ஆனா தண்ட நாட்டுக்கு ஆட்சியே மாறிட்டுது, அரசனே மாறிட்டான், நம்மட கையில் இருக்கிற காசு பணம் செல்லுபடியற்றதாக மாறிட்டுதுன்றது கூட தெரியல பாருங்க. அப்ப மறைவான அறிவு மனுஷனுக்கு இருக்குதா? மறைவான அறிவு நல்லவர்களுக்கு இருக்குதா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் என்ன செய்வான்? நாங்க நேத்து உங்களுக்கு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினேன். அல்லாஹ் என்ன செய்வான்? ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதா. அல்லாஹ் யாருக்கும் அந்த மறைவான அறிவை வெளிப்படுத்தி கொடுப்பதில்லை. இல்லா மனிர்ததா மிர் ரசூலின். அல்லாஹ் யார் எந்த தூதர்களை எல்லாம் தேர்வு செய்கிறானோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். அதை பத்தி நம்ம நேத்து பார்த்துட்டோம். அது தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் என்ன செய்வதில்லை? மறைவான விடயங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை. எனவே அன்பாண்டவர்களே, நல்லடியார்களாக இருந்தாலும் மறைவானது தெரியாது என்பதை பார்த்து விட்டோம். இப்பொழுது முஸ்லிம் சமூகம் எப்படியெல்லாம் இந்த மறைவான அறிவை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது கட்டம் என்னவென்று சொன்னால், சமூகத்தில் இருக்கின்ற நம்பர் போட்டு பார்ப்பவர்கள், பால் பார்ப்பவர்கள், ராசி பலன் பார்ப்பவர்கள், எதிர்காலத்தை பற்றி எதிர்வு கூறுகின்ற சாஸ்திரக்காரர்கள், குறி சொல்பவர்கள், இப்படி பல ஜாதி மக்கள் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் போய் காணாமல் போன பொருளை தேடுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இழந்து போன நிம்மதிக்கு காரணம் என்னவென்று தேடுகின்றோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நடக்கிறதா இல்லையா? ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி காட்டினேன். காணாமல் போன பொருள், என்னுடைய வீட்டிலே ஒரு பொருள் காணாமல் போகிறது. அந்த பொருள் எங்கிருக்கிறது என்பது வீட்டுக்காரனாகிய எனக்கு தெரியாது, வீட்டில் உள்ள பொஞ்சாதிமார்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா யாருக்கிட்ட போய் கேட்கிறாங்க? நம்மட சமூகத்தில் இருப்பாங்க, நம்பர் போட்டு பாக்குறவங்க, லப்பமாறு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, இப்படிதான் பொறுமதியான ஒரு சாமான் காணா போயிட்டு வீட்டுல வச்சிருந்தோம், நீங்க தான் தேடி தரணும். அவருக்கு எங்கப்பா அறிவு இருக்குது? அவங்கள்ட்ட ஒரு பால் புஸ்தகம் இருக்குது, நம்பர் போட்டு பார்க்கிற புஸ்தகம் ஒன்று இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க? எழுதி பார்த்து குலுக்கி பார்த்து என்ன செய்வாங்களாம், அவங்களோட பொருள் இப்படி சதுர இடம் ஒண்ணுல இருக்குதுன்னு, எங்க போனாலும் சதுர இடமா தான் இது இருக்கும். விளங்குதா? அப்படி ஒரு ஏமாத்த போட்டு அவங்க தேடி தேடி பார்த்தா எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும். அந்த மூளை சாதாரண வச்சுக்கங்களேன், நம்ம ரவுண்ட் பாக்ஸ் ஒன்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன தெரியுமா, இந்த ரவுண்ட் எங்க இருந்துச்சுன்னு கேட்பாங்க. வட்டம், வட்டம் எங்க இருந்து? வட்டம் வீட்டுக்கு வீடு பாக்ஸ் தான் ஏண்டுவாங்க. இப்படி மாதிரி என்ன செய்வாங்க? அன்பார்ந்தவர்களே, அதே போன்று பார்க்கிறோம், திருமணம் முடித்து பிள்ளை குட்டி இல்லாதவர்கள் தனக்கு எதிர்காலத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சொல்லுகிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ராசி பலன் தெரியுமா உங்களுக்கு? ராசி பலன், ஜோசியம், ஜோசியம் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரங்களை வச்சு மாற்று மதத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த தண்ணி ராசி, நெருப்பு ராசி, கடக ராசி, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கும் முஸ்லிம்கிட்ட அந்த சிந்தனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கும் இருக்கிறது. நம்ம சில நேரங்கள் நம்மட காதால கேட்கிறோம். என்ன, சிலர் முதுகுல என்ன செய்யும்,
2 சுழி இருக்கும். சுழி தெரியுமா உங்களுக்கு? 2 முடிச்சு முதுகுல இருக்கும். இப்படி ஒரு புள்ளை இருந்தா சொல்லுவாங்க, இந்த புள்ளைய நீங்க ஆத்துக்கு கவனமா கூட்டிட்டு போங்க, ஏன்டா ஆத்துக்கு போனா இந்த புள்ளை கழிவு வரும்டுவாங்க. அன்பா இன்றைக்கும் இருக்கிறது சகோதரர்கள், இல்லாமல் இல்ல. சில நேரம் திருமணம் முடிக்கிற நேரம் முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கிற கலாச்சாரம் என்ன தெரியுமா? திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இன்னார பேச போறோம்டா போய் பார்க்கிறது, இன்னார் இந்த பொண்ணுக்கு பொருத்தமா, இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு பொருத்தமா. எப்படி பார்க்கிற? ராசி பலனை வச்சு பார்க்கிற. நெருப்பும் தண்ணியும் சேரக்கூடாதாம், சிங்கமும் புலியும் சேரக்கூடாதாம். அப்படியா? அப்படி ஒரு வந்தா எவ்வளவு நல்ல மாப்பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்யறது இல்ல. அன்பாண்டவர்களே, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது. அன்பாண்டவர்களே, நான் ஒரு வீடு கட்ட போகின்றேன், அந்த வீட்டுக்கு ஆரம்ப கல்லை வைக்க வேண்டும். அதுக்கு முன்னால் என்ன செய்யறாங்க? நான் இந்த தினத்துல வீடு கட்ட போறேன், இந்த நாள் நல்ல நாளா, அல்லது நான் வீடு கட்டுவதற்குரிய நல்ல நாள் எது? அன்பாண்டவர்களே, நாளைய தினம் எனக்கு நல்ல நாளா கெட்ட நாளா யாருக்காவது சொல்ல முடியுமா? படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து மறைவான அறிவை நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கின்ற மனிதர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக என்ன தெரியுமா சொன்னார்கள்? மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன், யாராவது எதிர்காலத்தை பற்றி பேசுகின்ற, என்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று பேசுகிற ஒரு மனிதனிடத்தில் சென்று, அவருக்கு தான் ஜோசியம் பார்க்கிறவர் என்று சொல்லுவோம், பால் பார்க்கிறவர் என்று சொல்லுவோம், நம்பர் போட்டு பார்க்கிறவர் என்று சொல்லுவோம். அவர்கிட்ட போய் ஒரு விடயத்தை கேட்டால் போதும், லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 இரவைகளோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழாதவனுக்கு இது பிரச்சனையே இல்லை, அப்படிதானே? நம்ம தொழுகிறதே இல்லை. எத்தனை ஜோசியங்காரர்கிட்ட போனா என்ன இருக்குது? ஏன் தொழுகை தான் பாழாவாதே, தொழுகையே இல்லை என்ற நிலைமை தான் இருக்குது. அன்பாண்டவர்களே, நபிகளார் என்ன சொன்னார்கள்? யாராவது ஒரு மனிதன் ஜோசியம் சொல்லுகின்ற, எதிர்காலத்தை பற்றி பேசுகின்ற, நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனிடத்தில் சென்று ஒரு விடயத்தை கேட்டால் போதும், 40 நாட்களுடைய தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். நம்ம ஏற்கனவே தலைப்புடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னோம், ஷிர்க் எந்த அளவு விபரீதமானது. நபிகளாரை பார்த்தெல்லாம் என்ன சொன்னான்? லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் வீணாகி போய்விடும். இந்த ஜோசியம் பார்த்தல், பால் பார்த்தல், நம்பர் போட்டு பார்க்கின்ற இந்த ஷிர்க்குடைய விபரீதம் போய், எனக்கு நாளைக்கு நல்ல நாளா கெட்ட நாளா, இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறது எனக்கு நல்லமா சரியில்லையா, ஏண்ட எதிர்காலத்தில் எனக்கு புள்ள கிடைக்குமா கிடைக்காதா, நான் இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், இது நல்லமா சரியில்லையா என்று எதிர்காலத்தில் நடக்கிற ஒன்றை கேட்டால் போதும், அல்லாஹு அக்பர், 40 நாளையிட தொழுகை என்ன செஞ்சிடும்? பாலா போயிருமா. அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸை சில அறிஞர்கள் பலவீனமானது என்று சொல்கிறார்கள். ஆனால் அறிவிப்பாளர் வரிசையில் சேர்த்து பார்க்கின்ற போது இந்த ஹதீசுகளோடு சேர்த்து பார்க்கிற ஒரு அடிப்படையில் ஒரு ஹதீஸ் மாதிரி விளங்குகிறது. என்ன நபிகளா சொன்னார்கள்? மன் அத்தா அர்ராஃபன் அவ் காஹினன் ஃபஸத்தகஹு பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்கள்? யாராவது ஒரு மனிதர் எதிர்வு கூறுகின்ற, எதிர்காலத்தை பற்றி பேசுகின்ற, எங்களுடைய பாசையில் ஜோசியம் பார்ப்பவர், பால் பார்ப்பவர், நம்பர் போட்டு பார்ப்பவர், இது போன்றவர்களிடத்தில் சென்று ஒரு விடயத்தை கேட்டு, அவர் சொல்றது சரிதானே, அவர் சொல்றது உண்மைதானே அப்படின்னு ஏற்றுக்கொள்வாராக இருந்தால், ஃபக்கது கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபியின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்த காஃபிராகி விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பாரதூரமான விஷயம். இந்த ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் போய் கேட்டாலே 40 நாள் தொழுகை இல்லா போயிடும். நீங்க உண்மைப்படுத்துறதும் பொய்ப்படுத்துறதும் ரெண்டாவது, கேட்டாலே என்ன செய்யுமாம்? 40 நாள் தொழுகை இல்லா போகும். அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? கேட்டு அவர் சொல்வதும் சரிதானே அப்படின்னு சொன்னோண்டு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், நபிகளாருக்கு இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்த காஃபிராகி விடுவான்னு சொன்னாங்க. பல பேருக்குள்ள ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, ஹஸரத்து சில நேரங்கள் அவங்க சொல்ற மாதிரி நடந்துருதே, இருக்குதா இல்லையா? பல பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, பல நேரங்கள்ல நம்ம இந்த குறி பார்க்கிறவங்க, பால் பார்க்கிறவங்க சொல்றது உண்மை மாதிரி இருக்கும்.
சிலர் வந்து கேள்வியா கூட கேட்பாங்க, ஹஸ்ரத் நீங்க பொய் நம்ப கூடாதுன்றீங்க, சில நேரங்கள் அவங்க சொல்றது சரியா இருக்குதே அப்படின்டுவாங்க. இது இன்றைக்கு நேத்துள்ள பிரச்சனை அல்ல, நபிகளாருடைய காலத்தில் இந்த பிரச்சனை இருந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சில மனிதர்கள் வராங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு சில மனிதர்கள் வந்து அனில் குஹான், யார பத்தி? சாஸ்திரக்காரர்கள், ஜோசியம் பார்ப்பவர்களை பத்தி கேட்கிறாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லைசு பிஷைஇன், அவங்க ஒன்றுக்கும் உருப்படி இல்லாதவங்கன்றாங்க. நம்ம எங்கட பாசையில சொல்லுவோம் தானே, ஒன்றுக்கும் வேலை இல்லாதவங்க, வேலைப்பான்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லைசு பிஷைஇன், அவங்க ஒன்றுக்கும் இல்லாதவங்க அப்படின்னு சொன்னதோட காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஃபஇன்னஹும் யுஹத்திஸூன அஹ்யானன் அஷ்ஷைஅ, அவர்கள் சில நேரங்களில் ஒரு சில விடயங்களை சொல்லுகின்றார்கள், யகூனு ஹக்கன், அது உண்மையா இருக்குதே. நமக்கு வர சந்தேகமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க? குறிப்பாக ஹக்கீம் இப்னு ஹிஸாம் போன்ற நபித்தோழர்கள் வந்து கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் என்பவர்கள் எங்களை போன்று பிறந்து இஸ்லாத்திலே வளர்ந்தவர்கள் அல்ல. பலவிதமான ஷிருக்கு தவறு எல்லாம் செய்துவிட்டு எங்க வந்தவர்கள், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். அதனால தான் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க வந்து இது கூடாதுன்னு சொல்றீங்க, இந்த சாஸ்திரக்காரர்களும் ஜோசியக்காரர்களும் ஒன்றுக்கும் இல்லாதவர்கள் சொல்றீங்க, ஆனா அவங்க சொல்றது சில நேரத்தில் உண்மையா இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபிகளார் அதற்கு பதில் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அன்பாண்டவர்களே, நேற்று நாங்க உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னோம். என்ன? ஒரு ஜின் வைத்தியர்கிட்ட போறீங்க, மறைவான விடயத்தை அவர் சொல்லுகின்றார். நான் அதுக்கு என்ன சொன்னேன்? முதலாவது அடிச்சு விரட்ட வேண்டிய ஆள் யாரு? அவர்தான் சொன்னேன் தானே உங்களுக்கு. பாருங்க இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நபிகளார் சொன்னாங்க, அப்படியா அவங்க சொல்றதுல உண்மையும் வருதா? தில்கல் கலிமத்து மினல் ஹக்கி, அந்த ஜோசியக்காரர்களும் பால் பார்ப்பவர்களும் நம்பர் ஓட்டு பார்ப்பவர்களும் சொல்லுகிற அந்த உண்மையான விஷயம் இருக்குதல்லவா, அது என்ன தெரியுமா? யஹ்ஃபதுல் ஜின்னியு, ஜின்கள் என்ன செய்கின்றன? அவைகளை பாதுகாக்கின்றன. எப்படி பாதுகாக்கின்றன? நேத்து நம்ம சூரத்துல் ஜின்ன விளங்கப்படுத்தும் பொழுது சொன்னோம், ஜின்கள் என்ன செய்வாங்க? சர்வ சாதாரணமாக வானத்துக்கிட்ட போயிட்டு வருவாங்க. மலக்குமார்கள் பேசுகிற ரகசியங்கள் என்ன செய்வாங்க? உத்து கேட்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு செயலை செய்ய நாடிட்டால் முதலாவது அதை யாருக்கிட்ட சொல்லுவானாம்? மலக்குகள்கிட்ட சொல்லுவானாம். மலக்குமார்கள் அவர்கள் கடையில் இன்றைக்கு இப்படி ஒன்று நடக்க போகுது, நாளைக்கு இப்படி ஒன்று நடக்க போகுதான்னு கதைச்சி கல்வாங்க. இந்த ஜின்கள் என்ன செய்யுமாம்? யஸ்தரிகூன சம்அ, அவங்க வானத்துல போய் உத்து கேட்கிறது. உத்து கேட்டுட்டு அதை வந்து யார காதுல ஊதுறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த உண்மையான வார்த்தை இருக்குதல்லவா, ஜின்கள் அதை பாதுகாத்து கொண்டு வந்து ஃபயுக்ரிஉஹா ஃபீ உதுனி வலியிஹி, இந்த உலகத்துல அவங்களோட தோழர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட காதுல ஊதி விடுவார்கள். அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? அது ஒரு உண்மையோட 99 பொய்யை கலப்பார்கள். கலந்து ஜோசியன் சொல்லுவார்கள். கலந்து என்ன செய்வார்கள்? இந்த உண்மையாவாரம் இருக்குத்தானே, அது அந்த ஜின்கள் கொண்டு கொடுத்ததுதான். அதனாலதான் நம்ம நேத்து சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்தவுடனே அதுக்கும் அல்லாஹ் தடைய போட்டான். எதுக்கு? போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அதுக்கும் நிம்மதியா கேட்க விடல. அல்லாஹ் உடனே மலக்குமார்களை காவலுக்கு போட்டு எரிக்கற்களால் என்ன செஞ்சான்? அல்லாஹ் அடிச்சு விரட்டினான். அப்ப என்ன செய்வான்? காதுல புழு ஒன்று எடுத்துக்கிட்டு ஓடி வருவாங்க. காதுல ஒன்று விழுந்தானே, அதை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து தண்டது இப்படி ஒன்று நடக்க போகுதான்னு சொல்றது. அவர் என்ன செய்வாரு? அதை வச்சு ஜோசியம் சொல்லுவாரு, எதிர்காலத்தை பற்றி. நபிகளார் சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? அவன் சொல்கிற ஒன்று உண்மையாக இருந்தாலும் அதையும் நீங்கள் நம்ப கூடாது. இதான் மூமின், இதான் மூமின். அன்பார்ந்தவர்களே, அவன் சொல்வது என்னுடைய வாழ்க்கையில் 100% நடக்கட்டும், நடந்தாலும் நம்ம அவன் சொன்னான் என்பதற்காக நடந்தது என்று சொல்லக்கூடாது. படைச்ச ரப்பு எப்பயோ நாடினது நடந்தது, அவ்வளவுதான். அதற்கு மாறாக பார்த்தீர்களா, நம்மட லப்ப சொன்னாரு, நம்மட ஹஸ்ரத்து சொன்னாரு, அது மாதிரி நடந்து யாராவது சொன்னால் அவர் 40 நாள் தொழுகை என்ன செஞ்சிடும்? பாத்திலா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அன்பார்ந்தவர்களே, இது இலகுவான ஒரு பிரச்சனை அல்ல. நிறைய முஸ்லிம்கள் இந்த பிரச்சனையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே வர முடியாமல், ஈமானை பாதுகாக்க முடியாமல் தத்தளிக்கிறார்கள். எனவே என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளிடத்தில் இது போன்ற ஜோசியங்களையோ பால் பார்ப்பதையோ எதிர்வு கூறுகின்ற சாஸ்திரம் பார்க்கின்ற
அம்சங்களை நம்புகிற பழக்கம் இருந்தால் அல்லாஹ்வுக்காக சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய உங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டுமா? இந்த ஹதீஸை படித்து இந்த ஷிர்கான காரியங்களை விட்டொழிப்பதுதான் எங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கான ஒரே வழிமுறை என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இதை ஒரு மனிதன் பார்ப்பானாக இருந்தால், இன்றைக்கும் சர்வசாதாரணமா இந்த நடவடிக்கை இருக்குது. அப்படித்தானே? உங்களோட ஏரியா, உங்களோட பிரதேசங்கள் இருக்குதா? பரவலா இருக்குது. கல்யாணம் முடிக்கிறண்டாலும் எப்ப கல்யாணத்துக்கு டேட் பார்க்கறன்னு இருக்குது. என்னதுக்கு டேட் பார்க்கறது தெரியுமா? கணவனையும் மனைவியையும் சேர்க்கிறதுக்கு பொருத்தமான நாளா இருக்கணும், அதுக்குத்தான் பார்க்கிறது. ஆனா எங்க போயிட்டுது? நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கணும்னா பொஞ்சாதி மணமகள்கிட்ட போய் கேட்கணும், எப்ப கல்யாணம் முடிச்சு வச்சா நல்ல உண்டு. நம்ம போய் எங்க கேட்டிருக்கிறோம்? லப்பமார்கிட்ட ஹசரத் மாட்டம் கேட்டு. இதான் பிரச்சனை. குறி சொல்றவர்கிட்ட சாஸ்திரம் சொல்றேன் கேட்கிறோம். எங்கட மகளுக்கு கல்யாணம் இருக்குது, எப்ப வச்சுக்கிட்டா நல்லம். அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வதாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல மாசம் கெட்ட மாசம், நல்ல கிழமை கெட்ட கிழமை சொல்பவர்கள் இருந்தால் மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் இந்த கலாச்சாரம் இல்லாம போகாது. ஏண்டா இலங்கையில இருக்குதுன்னா இந்தியாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சஃபர் மாதம் வரும் தானே, முஹர்ரம் மாசத்துக்கு அடுத்த மாதம். அந்த மாதத்துல நீங்க 4வது வாரத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமைய பாருங்க. உங்களோட நாட்காட்டி கிளண்டர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? காலண்டரா, அதுல என்ன போட்டிருப்பாங்க? ஒடுக்கத்து புதன் போட்டிருப்பாங்களா? நான் நினைக்கிறேன் பரவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒடுக்கத்து புதன் ஒன்று இருக்கிறது என்று ஒரு முஸ்லிம் நம்பினால் இவன் பின்னால வரக்கூடிய ஹதீஸை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் ஒடுக்கத்து புதன் என்ன தெரியுமா? அந்த நாளையில யாரும் ஆபத்துகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு நோய் வந்தா குணமாகாது, புள்ளகளோட கால் கைகள்ல புண்ணு வந்தா சரங்கு வந்தா குணமாகாது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த நாள் கெட்ட நாளா? அதுக்கு வேற ஒரு காரணம் என்ன தெரியுமா? நபிகளாருக்கு நோய் வந்தது சஃபர் மாதத்துல கடைசி புதன்கிழமையாம். உண்மையா இருக்கலாம். அவ திங்கக்கிழமை தானே மௌத்தா போனாங்க, அதை விட முசீபத்து பிடிச்ச நாளா இருக்கணுமே. அது ஏன் அப்பா சிந்திக்க கூடாது? ஒரு புதன்கிழமை உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கலாம், எனக்கு கெட்ட நாளாக இருக்கலாம். நீங்க கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, ஏண்ட முஞ்சாதி மௌத்தா போயிருப்பா. அப்படித்தானே? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒருத்தருக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைக்கும், ஒருத்தருக்கு 1000 ரூபாய் நஷ்டம் போகும். இது எப்பதான் முடிவெடுக்கணும்? அந்த நாள் முடிந்த பிறகுதான் முடிவெடுக்கணும். இந்த நாள் எனக்கு நல்லதாக இருந்ததா, உங்களுக்கு நல்லதா இருந்ததா? முடிந்த பிறகு முடிவெடுத்தால் குற்றம் கிடையாது. அந்த நாள் வருவதற்கு முன்னாலே இந்த நாள் உனக்கு நல்ல நாள், உனக்கு கெட்ட நாள் என்று தீர்மானிப்போமாக இருந்தால் இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுத்து மனுஷனுக்கு கொடுக்கிற வேலை. அதுவும் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றானாம் யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கின்றான். ஆதமுடைய மகன் யார? ஆதமுடைய மகன் தான் நம்ம தான். மனிதர்கள் அல்லாஹ்வை நோவினைப்படுத்துகிறார்களாம். எதன் மூலம்? யசுப்புத்தஹிர, அவன் காலத்தை ஏசுகின்றான், காலத்தை திட்டுகின்றான். வஅனத்தஹுரு, நான் தான் காலத்தை இயக்கி கொண்டிருக்கிறேன். பியதியல் அம்ரு, என்னுடைய கையில தான் திங்கக்கிழமை வாரதும் வியாழக்கிழமை வாரதும் செவ்வாய்க்கிழமை வாரதும் புதன்கிழமை வாரதும் ஏண்ட கையில தான் இருக்குது. உக்கல்லிபுல் லைல வன்னஹார், நான் தான் இரவு பகலை மாற்றி மாற்றி வரச் செய்கின்றேன். இப்படிப்பட்ட நான் இயக்கக்கூடிய இந்த காலத்தையும் நேரத்தையும் ஒரு மனிதன் ஏசுவானாக இருந்தால் அது படைத்தவன் அல்லாஹ்வுக்கு ஏசுகிற வேலை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரி முஸ்லிம் போன்ற எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் வருகிறது. பார்ப்பதற்காக புகாரியில் 4826வது ஹதீஸாக பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, சஃபர் மாதம் நல்ல மாதமா கெட்ட மாதமா? பீடிகை பிடித்த மாதம். இந்த சஃபர் மாதம் என்பது படைத்தவன் அல்லாஹ் உலகத்துக்கு 12 மாதங்களை படைத்தான். இந்த உலகத்தை படைத்த நாளில் இருந்து. அப்படித்தானே? இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு 12 மாதங்களை வைத்திருக்கின்றான். படைச்ச ரப்புடைய ஏற்பாடு. அந்த 12 மாதங்கள்ல ஒன்று சஃபர் மாதம். அதை குறை சொல்கிறோம் என்றால், சஃபர் மாதத்தை பீடிகை பிடித்த மாதம் என்று சொல்கிறோம் என்றால்,
இந்த மாதத்தை கொண்டு வருகிற அல்லாஹ்வுக்கு தானே குறை சொல்லுகின்றோம். இந்த மாதத்தை தருகின்ற அல்லாஹ்வை தானே ஏசுகின்றோம். அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ்வை மனிதன் ஏசுகிறான் என்று. அந்த சபர் மாதத்தின் 4வது புதன்கிழமை அல்லது கடைசி புதன்கிழமையை முசீபத்து பிடித்த புதன்கிழமை என்று சொன்னால் அந்த புதன்கிழமையை கொண்டு வாரது யாரு? அல்லாஹ் தானே கொண்டு வாரான். அல்லாஹ் தானே இரவு பகலை மாத்தி மாத்தி வர வச்சுக்கிட்டு இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் அந்த நாளை கெட்ட நாள் என்று முடிவெடுத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கையடித்து விடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு நல்ல காரியத்தை செய்கிற ஒரு மனிதனுக்கு படைத்தவன் அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொள்ள சொன்னார்கள் பாருங்கள். நபிகளா சொன்னார்கள், நீங்கள் ஒரு காரியத்தை ஒரு விடயத்தை செய்ய நினைத்தால் 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். சலாத்துல் ஹாஜா அல்லது இஸ்திகாராவுடைய தொழுகை 2 ரக்காத்து தொழுது கொள்ளுங்கள். தொழுதுவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்தை அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸகீருக பிஇல்மிக வ அஸ்ஸக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபத்லிகல் அஸீம். அழகான ஒரு துஆ, அர்த்த செறிவுள்ள ஒரு துஆ சொல்லி போட்டு, அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லீ ஃபீ தீனி வ துன்யாய வ ஆகிபத்தி அம்ரி ஃபக்துர்ஹு லீ வ யஸ்ஸுர்ஹு லீ. அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருன் லீ ஃபீ தீனி வ துன்யாய வ ஆகிபத்தி அம்ரி ஃபஸ்ரிஃபு அன்னி ஃபஸ்ரிஃப்னி அன்ஹு ஃபக்துர் லியல் கைர ஹைது கான. இந்த துஆ ஆழமான ஒரு அர்த்தம் உள்ள ஒரு துஆ. ஒரு நல்ல காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. உதாரணமா ஒரு வீடு கட்ட போறீங்க. இந்த வீடு நல்லதா அமையுமா கெட்டதா அமையுமா என்று முடிவெடுத்தால் ஷிர்க்கு. நீங்கள் ஒரு பிசினஸ் ஒரு ஜொப்பை ஆரம்பிக்க போகிறீர்கள், நாளைக்கோ நாளண்டைக்கோ. நீங்க போய் ஒருத்தர்கிட்ட கேட்டு இந்த தினத்தில் ஆரம்பிக்கிறது நல்லதா கெட்டதான முடிவெடுத்தா நீங்கள் செய்வது ஷிர்க்கு. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுத்து கொடுக்கிறீர்கள். அதற்கு மாறாக என்ன செய்ய சொன்னாங்க? யா அல்லாஹ், நீ சக்தி உள்ளவன். யா அல்லாஹ், நீதான் இந்த உலகத்தில் காரியங்களை நடத்துபவன். யா அல்லாஹ், உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. யா அல்லாஹ் என்று அல்லாஹுவை துதித்து விட்டு என்ன சொல்ல சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு வேலையை செய்ய போறேன். நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், நான் ஒரு கடை திறக்க போகிறேன், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு பட்டப்படிப்பு ஆரம்பிக்க போகிறேன், என்னுடைய மகனை ஒரு பாடசாலைக்கு விட போகிறேன். எதுவாக இருக்கட்டும், நல்லது கெட்டது என்று தெரியாத நிலையில் அல்லாஹ்ட்ட என்ன சொல்லணும்? யா அல்லாஹ், இந்த காரியம் நீங்க எதை செய்ய போறீங்களோ அதை அல்லாஹ்ட்ட சொல்லி, இந்த விஷயம் எனக்கு நல்லதாக இருந்தால், என்னுடைய உலகத்துக்கும் என்னுடைய மறுமைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லதாக இருந்தால் இதை செய்கிற பாக்கியத்தை எனக்கு தந்துவிடு. யா அல்லாஹ், நான் செய்ய போற இந்த வேலை கெட்டதாக இருந்தால் என்னுடைய உலக வாழ்க்கைக்கும் என்னுடைய மறுமைக்கும் கெட்டதாக இருக்குமானால் இந்த காரியத்தை விட்டும் என்னை தூரப்படுத்தி விடு, என்னை விட்டும் அதை தூரப்படுத்தி விடு, எனக்கு எங்கிருந்தாலும் ஒரு நல்ல ஏற்பாட்டை தந்து விடுன்னு அல்லாஹ் துஆ செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஆழமான ஒரு துஆன்னு பாருங்க. இதை செய்வதை விட்டுவிட்டு எங்களுடைய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவதை விட்டுவிட்டு என்ன முடிவுக்கு வாரோம்? நம்ம நடக்கிறதுக்கு முன்னாலே இது எனக்கு நல்லதா கெட்டதான்னு மனுஷன் போய் கேட்க பாக்குறோம் பாருங்க. இதுதான் ஷிர்க்கு, இதுதான் வழிகேடு. மனுஷனுக்கிட்ட இருக்குதா இல்ல? வெளிநாடு போக போறீங்க, வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு நல்லதாக அமையுமா கெட்டதாக அமையுமா? முடிவெடுத்தால் ஷிர்க்கு. எங்க போறீங்க? ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் அல்லது நம்பர் போட்டு பாக்குறவர்கிட்ட போய் சொல்றீங்க, இப்படிதான் நான் துபாய் போக போறேன், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், நல்லமா சரியில்லையாண்டு. உடனே அவர் என்ன செய்வாராம்? பேரெல்லாம் எழுதி போட்டு பாப்பாராம். பார்த்துக்கணும், உங்களுக்குண்டா துபாய் வாழ்க்கை சரி வரா அப்படின்ட்டு வாராம். உடனே எங்கட அவர் சொல்லிட்டார், நான் போக மாட்டேன். முடிவெடுத்தால் நீங்கள் செய்வது ஷிர்க்கு, உங்களுடைய ஈமான் பறிபோய்விடும். ஆனா ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? படைச்சவன் ரப்பு கிட்ட வந்து 2 ரக்காத்தை தொழுது போட்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸகீருக பிஇல்மிக வ அஸ்ஸக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபத்லிகல் அஸீம். அல்லாஹும்ம அன்த தஅலம் வ லா அலம் வ தக்திர் வ லா அக்திர். இதெல்லாம் அல்லாஹ் புகழ்ற முறை. யா அல்லாஹ், உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியா. உனக்கு எல்லா சக்தியும் இருக்குது, எனக்கு எந்த சக்தியும் இல்ல. நீ மிக தூய்மையானவன். அப்படி சொல்லி போட்டு, யா அல்லாஹ், நான் துபாய் போகலாம்னு நினைச்சிருக்கிறேன். யா அல்லாஹ் சொல்லுங்க, வெக்கப்பட தேவையில்ல. உங்களுக்கு இந்த சாஸ்திரக்காரர்கள்ட்டையும் ஜோசியக்காரர்கள்ட்டையும் பால் பாக்குறவர்கள்ட்டையும் 5 ரூபாய் சல்லிக்காக பாடுபடுகிற இந்த மனிதர்கள்ட்டையும் போய் உங்களுடைய பிரச்சனையை சொல்ல முடியுமானால்
ஏன் அந்த படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியாது? போய் சொல்லுங்கள், யா அல்லாஹ் துபாய்க்கு போகலாம் இருக்கிறேன் யா அல்லாஹ், இப்படி ஒரு கம்பெனிக்கு விசா வந்திருக்குது யா அல்லாஹ், இந்த துபாய்க்கு செல்வதும் இந்த கம்பெனிக்கு செல்வதும் எனக்கு நல்லமென்றால், என்னுடைய உலகத்துக்கும் என்னுடைய மறுமைக்கும் நல்லமென்றால், அந்த இடத்துக்கு செல்கிற பாக்கியத்தை எனக்கு இலகுபடுத்தி தந்து விடு யா அல்லாஹ். நான் இப்படி ஒரு கம்பெனிக்கு போக இருக்கிறேன் யா அல்லாஹ், இது எனக்கு கெட்டது என்றால், என்னுடைய உலகத்துக்கும் என்னுடைய மறுமைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் கெட்டதாக இருக்குமானால் அதை விட்டு என்னை தூரப்படுத்தி விடு யா அல்லாஹ், என்னை விட்டும் அதை தூரப்படுத்தி விடு யா அல்லாஹ், இதை விட சிறந்த ஒரு தொழிலை எனக்கு தந்துவிடு என்று கேட்க சொன்னார்கள். எவ்வளவு ஆழமான ஒரு துவா என்று பாருங்கள். இஸ்லாத்துல வழிகாட்டுதல் இல்லையா? இஸ்லாத்துல அடிப்படைகள் இல்லையா? இதையெல்லாம் விட்டுட்டு போய் இந்த மாதிரி சல்லிக்காக திரிகின்ற மனிதர்கள்ட்ட போய் கேட்கிறோமே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, அதே போன்றுதான் இது ஒரு கட்டம். நம்ம இன்றைக்கு போய் கபரடிகளையும் அந்தந்த இடங்களையும் என்ன செய்கிறோம்? பிரார்த்தனை செய்கிறோம், தேவைகளை முறைப்பாடு செய்கின்றோம். அன்பாண்டவர்களே, நம்ம தேவையை முறைப்பாடு செய்யறோம்டா நம்ம என்ன முடிவுக்கு வரோம் தெரியுமா? லேசான ஒரு ஈமான பறிக்கிற அம்சம் அல்ல. நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். இந்த அதிராம்பட்டினத்தில் இருந்துகிட்டு, இந்த பாடசாலைக்கு முன்னால இருந்துகிட்டு நம்ம தமிழ் மொழியில துஆ கேட்டா படைச்சவன் ரப்புக்கு தெரியுமா தெரியாதா? படைத்தவன் ரப்பு அறிவானா இல்லையா? நம்ம போய் ஒரு கபூரடியில் உட்கார்ந்துகிட்டு அந்த பெரியவரை அந்த ஷேக அழைச்சி நம்ம கேட்கிறோம்டா என்ன முடிவுக்கு வரோம்? நான் யாருன்றது அவருக்கு தெரியும், நான் கேட்கிறது அவருக்கு தெரியும், அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நேரடியா கொடுத்துட்டோமே அப்பா, இது லேசான ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையா இது? இன்னைக்கு இதெல்லாம் பேசுறது இல்ல, மிம்பர் மேடைகளை தெளிவுபடுத்துறது இல்ல. என்ன இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை, இதெல்லாம் சில்லறை மேட்டரு, இதை போய் பேசி நேரத்தை கழிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயம் செய்ய வேண்டிய வேலை இந்த அம்சத்தை, குறிப்பாக மறைவு ஞானம் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது, அதை அறிகின்ற ஆற்றல் வேறு யாருக்கும் இல்லை, எந்த படைப்புக்கும் இல்லை என்று முடிவெடுப்போமாக இருந்தால் அப்பொழுதுதான் எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டு உண்மையான முஸ்லிம்களாக வாழ முடியும் என்ற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை விளங்கிக் கொண்டு எங்களுடைய ஈமானை சரிபடுத்தி இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை சரியான முறையில் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அந்த அடிப்படையில் மரணிக்கிற பொழுதும் ஈமானை பாதுகாத்துக் கொண்டு உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் துணை புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.